திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்டத்தை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி தேனியிலிருந்து திண்டுக்கல் வரை நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ரயில் பாதை போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்க வலியுறுத்தி தேனி மாவட்டம் முழுவதும் அவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். திண்டுக்கல் போகக்கூடிய அந்த 60 கிலோமீட்டர் மிச்சமாகி அதே மாதிரி அந்த பெரியகுளம் வத்தலக்குண்டு இந்த ஏரியாவில் ட்ரெயினே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு மாறி வர்றதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த குழுவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு தரமில்லாத பேட்டரிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரவாயலில் இரவு முழுவதும் சார்ஜ் போடப்பட்டதால் எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் குழந்தை உயிரிழந்த நிலையில் பெற்றோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுபோன்று வெவ்வேறு இடங்களில் தீ விபத்து தொடரும் நிலையில் பைக்குகளை இயக்கி வந்த உடனே சார்ஜ் செய்யக்கூடாது உள்ளிட்ட சில வழிமுறைகளை பின்பற்றினால் தீப்பிடிப்பதை தவிர்க்கலாம் என்று தெரிவிக்கின்றனர். நீங்க வண்டி ஓட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்ததுமே இமீடியட்டா சார்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour அப்புறம் தான் நீங்க சார்ஜ் பண்ணணும். நீங்க வண்டி எடுத்து ரைட் பண்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்க சார்ஜர் அன்பிளக் பண்ணிடணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஆக்சுவலானா பேட்டரியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் இருக்க தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். செகண்ட், நீங்கள் எதாவது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடக்கூடாது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே பனையடியேந்தல் கிராமத்தில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஒரு பகுதி சேதமடைந்த நிலையில் அதனை விரைந்து சீரமைக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளி கட்டடத்தின் பல்வேறு பகுதிகள் தொடர்ந்து இடிந்து விழுவதால் சில மாணவ மாணவிகள் காயமடைந்துள்ளனர். எனவே பள்ளியின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஐயா இதை ஆய்வு பண்ணி சிறந்த முறையில் பள்ளிக்கூடத்தை கட்டி தந்து எங்கள் பிள்ளைகளோட கல்வியும் உயிரியும் உறுதி செய்யணும் நாங்கள் ஆட்சியரை. திருவாரூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழையினால் நன்னிலம் சுற்றுவட்டார கிராமங்களில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி, பச்சை பயிறு, எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி பாதித்தன. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர். புகையான் தாக்குதலாலும் மழையாலும் ரொம்ப சாஞ்சு போய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதையும் மீண்டும் நாங்கள் கடன் கண்ணியை வாங்கி நாங்கள் பருத்தி போட்டோம். ஒரு 100 ஏக்கர் பருத்தியும் உளுந்து பயிரும் எள்ளும் போட்டோம். அதுவும் இப்போ மழை பெஞ்சதுனால சுத்தமாக அது எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கும் வகையில் சுத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. எங்களோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் உயிர்களையும் காக்கும் வகையில் நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எடப்பாடி அருகே 5 ரூபாய் நாணயத்தை விழுங்கிய 2.5 வயது சிறுவனுக்கு தக்க நேரத்தில் சிகிச்சை அளித்து அரசு மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றியுள்ளனர். அறுவை சிகிச்சை செய்யாமல் சிறுவனை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். உடனடியாக மயக்க மருந்து கொடுத்து குழந்தைக்கு எண்டாஸ்கோபி சிகிச்சை மூலமாக அந்த காயினை வெளியெடுத்து குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பாற்றி அந்த காயினை வெளியெடுத்துள்ளார்கள். மேலும் அந்த சிகிச்சைக்கு பிறகு குழந்தை முழு ஆரோக்கியத்தோடு உள்ளது. மதுரையில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு 6 பிரிவுகளிலும் மாணவிகளுக்கு 4 பிரிவுகளிலும் நடைபெற்ற போட்டிகளில் தேர்வு பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலின் யானை தெய்வானை வெயிலுக்கு இதமாக ஷவரில் ஆனந்த குளியல் இட்டது. திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தவறாமல் தெய்வானை யானையை பார்த்து ஆசி பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் தெய்வானை யானைக்கு என பிரத்யேகமாக கட்டப்பட்ட குளியல் அறையில் ஷவரில் இருந்து பீச்சடிக்கும் தண்ணீரில் ஆடி அசைந்தும் வாளியில் உள்ள தண்ணீரை துதிக்கையில் தூக்கி மேல் ஊற்றிக்கொண்டு உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி NLCயில் வழங்குவது போல ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு NTPL ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 2019ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் 2021இல் NLCயில் வழங்கக்கூடிய அதே சம்பளத்தை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது.
பேச்சுவார்த்தையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்ட பின்பும் NTPL நிர்வாகம் ஊதியத்தை உயர்த்தவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தோல் சுத்திகரிப்பு நிலையத்தில் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் ரசாயன கழிவுகளை பாதுகாப்பாக அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சிப்காட்டில் 21 தோல் ஆலைகளுக்கு சொந்தமாக இயங்கி வந்த தோல் பொது சுத்திகரிப்பு நிலையம் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறியதாக 2019ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இங்கு திறந்த வெளியில் ரசாயன கழிவுகள் 6 ஆண்டுகளாக டன் கணக்கில் தேங்கி கிடக்கின்றன. இந்த ரசாயன கழிவுகள் மழை நீரில் கரைந்து ஓடை வழியாக குளத்தில் கலந்து மாசு ஏற்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. ஸோ அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னுமே விஷக்கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால மழை காலத்தில் அந்த விஷக்கழிவுகளும் மழை நீரும் சேர்ந்து பாலாதளவு குளத்துக்கும் நிலத்தடிக்கு போய்கிட்டே தான் இருக்குது. இது தொடர்பாக கூடிய விரைவில் அந்த விஷக்கழிவுகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் ஒரு முயற்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஏசுநாதபுரம் பகுதியில் இருந்து நம்புதலை தோண்டி கிராமங்களுக்கு செல்வதற்காக சாலை வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது மட்டுமின்றி தங்கள் பகுதிக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு இந்த குடிநீர் பைப்பையும் எங்களுக்கு ரோடு வசதி சீக்கிரம் எங்களுக்கு அமைச்சு தர்ற மாதிரி நாங்கள் கேட்டு கலெக்டர் வந்திருக்கோம். எங்களுக்கு சீக்கிரம் அமைச்சு தர்றது பார்த்து பண்ணி கொடுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த படுகபாளையம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வடுகபாளையம் பகுதியில் 13 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் நீர்நிலைகள் மாசுபடும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எங்களோட குழந்தைங்களுக்கான சுவாசத்துல இருந்து தோல்ல இருந்து எல்லா ப்ராப்ளமும் வருங்க. அது போக கேன்சர் முதல் கொண்டு வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிராக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றிய நிலையில் தற்போது ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் அருகே மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் போது பழமையான வீட்டின் அடிப்பகுதியில் இருந்து மண் சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் ஒரு பகுதியாக சாலையின் இருபுறமும் பக்க கால்வாய் அமைக்க குழி தோண்டப்பட்ட போது இந்த சம்பவம் நடந்தது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். சரினால உறுதியற்ற தன்மை பில்டிங் எந்த நேரமும் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த நேரமும் சாயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது மாட வீதி இருந்தாலும் எல்லாருமே மாட வீதி சாமி ஊர்வலம் சுத்துற இடம். நிறைய மக்கள் இதனால பாதிக்கப்படுறோம். நாளைக்கு அச்சுறுத்தல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. சம்பந்தப்பட்ட கட்டடத்தின் உறுதித்தன்மையை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற ஈரநில பறவைகள் மற்றும் நிலப்பறவைகள் கணக்கெடுப்பு நிறைவு பெற்றதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இதில் குக்குருவான், காரி தையல், செந்தலை பஞ்சுருட்டன், நீலவால் பஞ்சுருட்டன், பச்சை பஞ்சுருட்டன், வெள்ளை புருவ சின்னான், வால்காகம் உள்ளிட்ட 180க்கும் மேற்பட்ட அரிய வகை பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. வனத்துறையினர் சார்பில் நடைபெற்ற ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பில் 80க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் பங்கேற்றனர். ஆவடி பருத்திப்பட்டு ஏரியில் மீன்கள் இறந்ததற்கு பாசி காரணமாக இருக்கலாம் என வல்லுநர் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக பருத்திப்பட்டு ஏரியில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து வருகின்றன. இது தொடர்பாக தாவரவியல் பேராசிரியர் சீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். ஏரியில் நிறைந்துள்ள பாசியால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மீன்கள் இறந்திருக்கலாம் என்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலப்பை தடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இங்க வந்திருக்கு. இது ஆல்கே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுது. அதனால மீன்கள் எல்லாம் செத்து மிதக்குது. இப்போ நாங்கள் இந்த மாதிரியை கலெக்ட் பண்ணிட்டு போய் பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் இதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அது என்ன பேரினம் என்ன சிற்றினம்ங்கிறது தெரியும். சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள ரெட்ரோ படம் வெற்றி அடைய வேண்டி அந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். ரெட்ரோ திரைப்படம் வரும் மே 1ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவரது மனைவி மற்றும் படத்தின் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவுடன் அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் இருந்த பக்தர்களுடன் கார்த்திக் சுப்புராஜ் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நாகையில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 2 மீனவர்கள் அடுத்தடுத்து மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டை திடீர் குப்பத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் அவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார்.
ஆனால் அவர் கரை திரும்பாத நிலையில் 5 படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மாயமான கண்ணதாசனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் கிடைக்காத நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல நாகூர் சம்பா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் கடந்த 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சக மீனவர்களுடன் சென்றபோது நிலை தடுமாறி கடலுக்குள் விழுந்தார். இது குறித்த தகவல் அறிந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மாணிக்கத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதநீர் இறக்க உரிய அடையாள அட்டை வைத்திருந்தும் போலீசார் அனுமதி மறுப்பதாக பனை தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பாடி, தேவனேந்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பதநீர் சீசன் முடிய இன்னும் 1 மாதமே இருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறினர். கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடியே இருக்கிறாங்க. நாங்கள் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவங்களுக்குலாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கருப்பட்டி காசு தருமபுரி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.